ஓரியன்டேஷன் டாலரன்ஸ். இந்த ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. பெர்பெண்டிகுலாரிட்டி, ஆங்குலாரிட்டி அண்ட் பேரலிசம். இது ஏன் ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆங்கிள பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வரும். அதனால தான் இது வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்னு சொல்றோம். இப்போ இத ஒன் பை ஒன்னா நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜியோமெட்ரிக் கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல இப்போ பார்க்க போற டைப் பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலாரிட்டி. இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த சிம்பிளை வச்சே உங்களுக்கு தெரியும் இது வந்து 90 டிகிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது. பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டம் அடிப்படையாக வச்சு தான் வரும். அட் த சேம் டைம் பெர்பெண்டிகுலாரிட்டிக்கு வந்து மெட்டீரியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அடிப்படையாக வச்சு வரக்கூடியது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ் அடிப்படையாக வச்சு வரக்கூடியது. பெர்பெண்டிகுலாரிட்டி வந்து ஒரு ஓரியன்டேஷன் டாலரன்ஸ்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஓரியன்டேஷன்னா என்ன, ஒரு பிளேனை வந்து இது சார்ந்து இருக்குன்னு, அப்படி சார்ந்து இருக்கும்போது சம் ஆங்கிள் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆங்கிள் டிஃபைன் பண்ணுறதுனால தான் நம்ம இது வந்து ஓரியன்டேஷன் டாலரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை 2 டைப்பாக நம்ம ஜென்ரலாக சொல்லலாம். சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி அண்ட் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டின்னு. ஃபர்ஸ்ட்டு சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டினா என்னென்னு பார்க்கலாம். பர்பெண்டிகுலாரிட்டினா நமக்கே தெரியும் 90 டிகிரி வந்து டேட்டம்ல இருந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிளேட் பார்த்தீங்கன்னா டேட்டம்ல இருந்து 90 டிகிரி வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணாதான் சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எப்போ நம்ம இதை வந்து சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பிளேட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் வியூ வந்து அந்த பிளேனுக்கு வந்து பர்பெண்டிகுலராக ஒரு டி ஷேப்பில் நமக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பர்ஃபெக்டான சர்ஃபேஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். பர்பெண்டிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2D லைனை தான் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் பண்ணும். அட் த சேம் டைம் பர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை சர்ஃபேஸுக்கும் பிளேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக தான் உங்களுக்கு 90 டிகிரி மெயின்டைன் பண்ணணுமே தவிர டேரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்குன்னு கொஞ்சம் டாலரன்ஸ் கொடுத்துருப்போம். அந்த பெட்வீன் டாலரன்ஸ்குள்ள உங்களுக்கு மெயின்டைன் ஆனால் போதும் 90 டிகிரி. இப்போ நம்ம சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டியை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த டிராயிங் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ டேட்டம் ஏ வந்து நம்ம பிளேன் எடுத்துக்கலாம். அந்த பிளேனுக்கு வந்து பர்பெண்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட இந்த ரெட் கலர் சைடு வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த ரெட் கலர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 டிகிரி மெயின்டைன் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஒரு பர்ஃபெக்ட் 90 டிகிரி வந்து ஒரு பிளேனில் வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக தான் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டாலரன்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 0.03ங்கிறது வந்து டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெட் கலர் லைனுக்கு 2 சைட்லேயுமே 0.03 நம்ம வந்து டாலரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ பெட்வீன் அந்த டாலரன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து அந்த 90 டிகிரி மெயின்டைன் பண்ணாலே நம்ம வந்து இந்த கண்டிஷனை வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இங்கே ஏன் நம்ம இந்த ஒரு இடத்துல மட்டும் வந்து இந்த பர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது மேட்ச் ஆகக்கூடிய அதோட மேட்டிங் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே அளவு பர்பெண்டிகுலாரிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல எந்த ஒரு சேக்கு இல்லாமல் எந்த ஒரு கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் டைப் ஆக்சிஸ் பேஸ்டு பர்பெண்டிகுலாரிட்டி பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸ் பேஸ்டு பர்பெண்டிகுலாரிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட், ஹோல் இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய பொருளில் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்டாக இருக்கட்டும், ஹோலாக இருக்கட்டும், அதோட சென்டர் ஆக்சிஸ் இருக்குல்ல, அந்த சென்டர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அந்த டேட்டம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலராக மெயின்டைன் பண்ணணும். அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா இந்த கண்டிஷனை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். டெக்னிக்கலாக ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கே வந்து அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னா ஒன்றும் கிடையாது, பின்னு சாஃப்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னா ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் ஃபீச்சர்ஸ்னு நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷன் தான் மேக்ஸிமம் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த டிராயிங் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நான் வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அப்போ அந்த சிலிண்டருக்கு வந்து சென்டர் ஆக்சிஸை வச்சு தான் நான் வந்து இந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த சென்டர் ஆக்சிஸை வந்து நான் பெர்பெண்டிகுலாரிட்டி எங்கே மெயின்டைன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த சிலிண்டர் வந்து ஃபேஸ் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸில் தான் நான் வந்து டேட்டம் வந்து நான் ரெஃபரன்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ அந்த டேட்டம் டிக்கு அதோட சென்டர் ஆக்சிஸ்க்கு தான் நான் வந்து பர்பெண்டிகுலாரிட்டி மெயின்டைன் பண்ணினா இந்த கண்டிஷனை வந்து நான் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த பர்பெண்டிகுலாரிட்டி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். சர்ஃபேஸ் பர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் நமக்கு 90 டிகிரி ஆங்கிள் மெயின்டைன் பண்ணணுமோ 2 பிளேட்டுக்கு அந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளான்ஜ் பியரிங்ஸ் அண்ட் வந்து கிரிட்டிக்கல் ஸ்கொயர் எட்ஜில் வந்து யூஸ்ஃபுல்லாக இது வந்து ரெஃபரன்ஸாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை ஒரு ஹோலாக இருக்கட்டும், சாஃப்டாக இருக்கட்டும், அதோட ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு மையமாக வச்சு தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிளேட்டில் வந்து நீங்கள் ஒரு சென்டராக ஒரு ஹோல் போடுறீங்க. அந்த ஹோல் வந்து உங்களுக்கு வந்து பிளேட்டுக்கு வந்து சர்ஃபேஸ்க்கு வந்து பர்பெண்டிகுலராக இருக்கும். சப்போஸ் இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதில் வந்து மேட்டாகக்கூடிய வந்து சாஃப்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலாரிட்டியை பொறுத்தவரை எப்போவுமே மேக்ஸிமம் மெட்டீரியல் கண்டிஷனில் தான் அப்ளை பண்ணுவாங்க.